அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலில் பாரதிதாசன் பற்றி பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சி. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும் சொல்லியிருக்கார் பாரதிதாசன். உலகிலின் அடங்களுக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசல என எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும். தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவச நூற் கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகளை பலகழித்தோம். குறைகளை களைந்தோம் இல்லை. தகத்தகத்தாய் தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். அதாவது தமிழ் நூலை எளிய நடையில் எழுத வேண்டும் சொல்லியிருக்காரு. இலக்கண நூல்களை புதிதாக படைத்தல் வேண்டும். உலகின் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ்படுத்தி விளக்கப்படங்களுடன் நூல்களாக செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும். வறுமையினால் தமிழன் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ளோர் நாணம் அடைதல் வேண்டும் சொல்லியிருக்காரு. இலவச நூலகங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்தல் வேண்டும் சொல்லியிருக்காரு. குறைகளை நீக்கி புதுமைகளை படைத்தோம் இல்லை. உலகின் ஒளிமிக்க மொழியை தமிழை வளர்ப்போம் சொல்லியிருக்காரு. தெளிவுறுத்தும் விளக்கமாக காட்டும் சுவடினா நூல் எளிமைனா வறுமை நாணேடும்னா வெக்கப்படமும் உலகிலின் அடங்களும் வாழ்வியல் முழுமைக்கும் தகதத்தாய் ஒளி மிகுந்த. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.